என்ன கண்ணுக்குள்ள எல்லாம் ட்ரிம்மர் போகுது, ஒன்றும் ஆகாதுல, பயமா இருக்கு. அண்ணா என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன், எனக்கு தண்ணியை கண்டாலே கண்டோம். ஐ முடி டேஸ்டா இருக்கே, சாப்பிட்றலாமா? வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் டோரா. இவங்க வந்து ஒரு ஷிட்ஸு ஃபீமேல் பப்பி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம எடுத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் பார்த்தோன்னா செம்ம 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 ரொம்ப பயந்தாங்கோலி. இவங்க வந்து பார்த்தோம்னா டேபிள்ல ஏற்றி வைக்கிறதுக்குள்ளேயே யூரின் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயம், ரொம்ப ஷை, ஒரு இடத்துல படுத்தே கிடக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஷிட்ஸஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கே வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும்போது நானே கொஞ்சம் பயந்துருவேன். ஏன்னு தெரியும்னா, நம்ம ட்ரிம்மர் வைக்கும் போதே வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. ஸோ அந்த பயத்துல கத்தும் போது நம்மளே ஒரு செகண்ட் பதறிடுவோம் பாத்தீங்களா. அதே தான், அதாவது இந்த நம்ம சின்ன வயசுல கத்திரிக்கோள் வைப்பாங்க முடி வெட்டுறதுக்கு, உடனே அப்படிம்போம்ல, அந்த மாதிரி எல்லாம் சவுண்ட் விடுவா. எனக்கெல்லாம் செம்ம பயம். சில நேரங்கள்ல எல்லாம் கத்திரிக்கோள் எடுத்துட்டு பக்கத்துலதான் போயிருப்பேன் அப்படின்றா. அவங்க பெட் பேரண்ட்ஸ் என்னமோ ஏதோ எட்டி பார்க்குறாங்க, நமக்கு நடுங்கி போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பப்பீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது, அதுவும் நர்வஸ் பப்பீஸ், நார்மல் பப்பீஸ் இல்லை, நார்மல் பப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி நர்வஸாக இருக்கக்கூடிய பப்பீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து இங்கிட்ட வந்து துள்றதுக்கும் சான்சஸ் உண்டு. அதே சமயம் வந்து ஒரு சின்ன இதுனாலும் சவுண்ட் விட்டோம், அந்த பதட்டத்துல நம்ம ஏதாவது தப்பா வெட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இங்க பாத்தீங்களா, படுத்துருவா, உடனே படுத்துட்டான்னா நம்மளால அண்டர்ல இந்த உள் தொடை, சானிடரி போர்ஷன், இந்த இடத்துல கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னொன்னு விழுற சாப்பிடுற பழக்கம் இருந்தது. அதை நான் எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தேன். பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடையும் நான் எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தேன். அண்ட் குளிப்பாட்டுறது பண்ணி பார்த்த உடனே திருச்சி ஓட ஆரம்பிச்சிட்டா. என்னை விட்டுருங்கன்னு குதிக்கிறதுக்கே 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டா. நானும் கஷ்டப்பட்டு தான் அவளை பிடிச்சு இந்த பாருங்க, ஷாம்பு போடும்போது கூட இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறது. நம்மளால டைப் பண்ண முடியல, ஏன்னா வந்து ஹைட் சின்னதாகவும் இருந்தது, ரொம்ப நர்வஸா இருந்தது. சில நேரம் டக்குன்னு குதிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தை இரிக்கிறோம். ஸோ அதனால நம்ம டைப் பண்ணவே இல்லை, அவளை ஃப்ரீயாவே தான் பிடிச்சி தான் நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலாக நல்லா குளிப்பாட்டி முடிச்சு துவட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளோ ட்ரையர் போடும்போது தான் எனக்கே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. அவட்ட இருந்து அது வரைக்கும் ஆடிக்கிட்டே இருந்தா, கொஞ்சம் ப்ளோ ட்ரையர் போடும்போது கொஞ்சம் ஒரு பயம் கம்மியா இருந்தது. அண்ட் ஃபைனலா அவளை வந்து ஒரு 360 வீடியோ எடுத்தாச்சு, கியூட்டா மாத்தியாச்சு. நீங்க பார்த்தா தெரியும், இவ்வளவு கியூட்டா வந்து நானும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பப்பியை வந்து அந்த இது பார்க்கல, அந்த மாதிரி ஒரு ஆயிப்போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ்.